ஹாய் ப்ரோஸ் எப்படி இருக்கீங்க? வேர் வின்ஸ் மீட் ரொம்பவுமே எக்ஸைட்டடான ஓப்பன் வேர்ல்டு ஆக்ஷன் ஆர்பிஜி கேம், அதுவும் ஏன்ஷியன் சேனல் செட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. உதாரணத்துக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், பார்க் ஓவர், ஸ்வாட் காம்பேட், அப்புறம் மிஸ்ட்ரி வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு மிஸ்ட்ரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்று. ஸோ அப்படியே இந்த கேமுக்கு இவ்வளோ ஹைப் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் பற்றி ஒன்றா இப்போ சொல்கிறேன். வேர் வின்ஸ் மீட்டோட ஸ்டோரி எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா ஏன்ஷியன் சேனல் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ எந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா 5 டைனாசிட்டிஸ் அண்ட் 7 கிங்டம்ஸ் பீரியடில், அது வந்து சைனாவில் ஒரு கலவரமான பீரியட்னே சொல்லலாம். போர்லையும் சரி, துரோகங்கள், அப்புறம் அரசியல் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலவரமான விஷயங்கள்லாம் அந்த டைமில் நடந்துச்சு சைனாவில். ஸோ அங்கே தான் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதில் ஒண்டரி ஸ்பாட்ஸ்மேனாக ப்ளே பண்ண போகிறோம். இதில் நீங்கள் மேல் ஃபீமேல் எந்த கேரக்டராலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம ஒண்டரி ஸ்பாட்ஸ்மேனாக தான் ப்ளே பண்ண போகிறோம். ஒரு குறிக்கோளே இல்லாமல் தான் ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக சூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க. அதாவது மக்களை காப்பாற்றவும் சரி, உங்களை எதிர்க்கவும் சரி, ஒரு ஹீரோவாக சூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க. அண்டு இந்த வேர்ல்டில் நம்மள பழைய சைனீஸ் மூவிஸில் வர மாதிரி பனிமூட்டமான மவுண்டெயின்ஸ், அப்புறம் பேம்பூ ஃபாரஸ்ட், ஓல்டு வில்லேஜஸ், ஏன்ஷியன் டெம்பிள்ஸ், இன்னும் நிறையாவே இருக்குது. ஓகே, ஸ்டோரி அண்ட் செட்டிங் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேம் பிளேக்கு வரலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன், அப்புறம் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், காம்பேட்டு, பார்க்க ஒரு மூமெண்ட்டு, அப்புறம் பிளேயரோட டெசிஷன்ஸ். ஏன்னா இது ஒரு ஆர்பிஜி கேம் இல்லையா, நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் பொறுத்து உங்களோட ஸ்டோரி மாறும். தென் இதில் உங்களால் மலைக்கு மாதிரி ஏற முடியும், ரூஃப் டாப்ஸில் ஓட முடியும், கிளைடிங் பண்ண முடியும், ஏன் உங்களால் தண்ணியிலே ஓட முடியும். காம்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களால் எப்பயும் போல் மற்ற கேம்ஸில் வர மாதிரி டாச், பேரி, பிளாக், அப்புறம் செயின் அட்டாக்ஸ்லாம் பண்ண முடியும். வெப்பன்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மற்ற கேம்ஸில் வர மாதிரி தான், லைக் ஸ்வாட்ஸ், ஸ்பியர்ஸ், போஸ் அண்டு மேஜிக்கல் எபிலிட்டிஸியாக இந்த கேமில் ஃபேண்டஸியும் இருக்குது. இது ஒரு ஆர்பிஜி கேம்னால என்பிசிக்கு ஹெல்ப் பண்ணலாம், மிஸ்ட்ரி சால்வ் பண்ணலாம், முடிவுகள் மூலிமா நம்ம பாதைகள் மாறும். அதாவது நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் மூலிமா நம்மளோட ஸ்டோரி மாறும், தென் நம்மளோட பாதைகளும் மாறும். ஃப்ரீடம் வந்து பிளேயர் சாய்ஸ். வேர் வின்ஸ் மீட் வந்துட்டு ஒரு லீனியரான கேம் இல்லைங்க. உங்களால் இதில் வாரியராகவும் இருக்க முடியும், டாக்டராகவும் இருக்க முடியும், டிடெக்டிவாக இருக்க முடியும், ஒரு அசாசினாக இருக்க முடியும், ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல் ட்ராவலராக கூட இருக்க முடியும். அப்புறம் என்பிசி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்ஷன்ஸை பார்ப்பாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் டிசிஷன்ஸ் உங்களை இந்த உலகத்துக்கு எப்படின்னு காட்டும். லைக் நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி தான் காட்டும். அது உங்கள் டிசிஷன்ஸ் பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பேட் சிஸ்டம். காம்பேட் தான் இதில் ஹைலைட்டேவும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஊஷியா பவர்ஸ், லைக் டாஜ், மிட்யாலே டாஜ் பண்ணுறது, ஸ்வாட் ரேஞ்ச் அட்டாக்ஸ் அட் லாங் ரேஞ்சிலேருந்து ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுறது, கவுண்டர் அட்டாக்ஸு, அது ஸ்லோ டைமில், ஸ்பெஷல் ஃபினிஷஸ் ஃபார் பாசஸ். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி முக்கியம். பட்டன் மேஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்காகாது. அப்படி பண்ணால் கண்ட்ரோலர் தான் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப், வாட்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் டீட்டெயில்டு சிட்டிஸ், அப்புறம் சினிமாட்டிக் லைட்டிங், இந்த கேமில் இப்போ இருக்கிற அனிமேஷன்லாம் பார்க்க அப்படி ஒரு ட்ராமாட்டிக் ஃபீல் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேமில் குங்ஃபூ மூவிஸில் இருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் பார்த்தா குங்ஃபூ மூவிஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் ஃபீல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரோட சோஷியல் ஃபீச்சர்ஸ். எஸ், இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் ஆப்ஷன் இருக்குது கைஸ். அதாவது எனக்கு சோலோ விளாட போர் அடிக்குது ப்ரோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். எஸ், வேர் வித் மீட்ஸில் கோஆப் ஆப்ஷனும் இருக்குது. வேர் வித் மீட்ஸில் அப்படி கோஆப்பில் என்னென்ன பண்ணாங்கன்னா, உங்களால் மல்டிப்ளேயராக சோலோவாக ப்ளே பண்ண முடியல, என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோலோ கேம் ப்ளே பண்ணுறது நீங்கள் மல்டிப்ளேயராக பண்ணுறது தான், அவ்வளோதான் வித்தியாசம். என்னென்ன பண்ணலாம்னா, கோஆப்பாக பாஸோட ஃபைட் பண்ண முடியும், அப்புறம் ஒன்றா சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும், பிளேயர்ஸை சேலஞ்ச் பண்ண முடியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளான்ஸ்லேயும் கில்ஸ்லேயும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபீல் தர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு சிங்கிள் பிளேயர் ஆர்பிஜி அண்ட் எம்எம்ஓ ஆர்பிஜி இருக்கிறதுனால ஒரு மிக்ஸ்டு மாதிரி ஃபீல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளே பண்ணல, ஏன்னா பிசியில் ஓடாது இல்லையா, அதான் ப்ளே பண்ணல. ஸோ சூன் நம்ம வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம், மொபைல் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர் வின்ஸ் மீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆர்பிஜி கேம். ஒருவேளை உங்களுக்கு கோஸ்ட் ஆஃப் சுஷிமா, பிளாக் மித், ஓகாங் அண்ட் அசாசின்ஸ் கிரீட் பிடிக்கும்னா அந்த ஃபேவரட் கேம் லிஸ்ட்டில் இந்த வேர் வின்ஸ் மீட் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
வேர்ல்டு டிசைனும் சரி. ஏன்னா சில கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க. ஏன்னா கிட்ட இந்த கோஸ்ட் ஆஃப் சிசிமா இப்போ ரீசெண்டாக ஒரு கேம் வந்துச்சு, அந்த பிளாக் மித் ஊக்காங்க மாதிரியா ஊச்சாங். இந்த 2 கேமும் இந்த 2 கேமோட எலிமெண்ட்ஸும் உள்ளே இருக்கும். ஏன் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் கேம் பிளே இந்த கேம் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக பார்த்தா அந்த கோஸ்ட் ஆஃப் யோட்டையோட இது வந்திருக்கும். ஸோ அதான் கைஸ், ரொம்பவுமே ப்ராமிசிங்கான ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்குறது. பட் யூ நீட் எ குட் பிசி டு ப்ளே திஸ் கேம். மற்றதுக்கு இந்த கேமில் பக்ஸ் அண்ட் கிளிச் அதிகமாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிப்ளை வரல. ரிப்ளை வந்தால் என்னான்னு பார்ப்போம். அதை பற்றி நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஏதாச்சும் எனக்கு அப்டேட் கிடச்சா நான் உடனே இங்கே அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணதில்லை. கடைசியாக வந்துட்டு நான் அந்த ஸ்ப்ளிட் கேட்டோட ஆரிஜினுக்கு நான் நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணேன். பட்டு அதுக்கு நான் இப்போ வரையும் போட்ட வீடியோவில் ஸ்ப்ளிட் கேட் வீடியோ மட்டும் தான் நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீதி 2 கேமுக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேரிங்ஸ் வீட்டுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னதில் வந்துட்டு என் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என் பிசிலையும் சரி இந்த கேம் ஓடாது. நான் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லைங்கிறனால கேம் ஏற்றல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது கேம் வந்தால் அதை பேச வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறத தவிர்த்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம யூசர்ஸ்கிட்ட தான் கேட்கணும். ஸோ நான் வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு டீப் ரிசர்ச் பண்ணிட்டு இந்த கேமை பற்றி இன்னொரு தடவை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் எக்ஸைட்டடாக இன்ஸ்பைரிங்காக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த கேமுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டி விட்ருங்க. ஸோ ஓகே கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலை. அதுக்காக இனிமேலாம் மன்னிச்சிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விலாக் வரும். நம்ம விலாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த விலாக் நம்ம இங்கேயே போட்டுருவோம். அதே தான், கூடிய சீக்கிரம் இந்த சேனலில் நம்ம விலாக் வரும். ஸோ உடனுக்குடன் அப்டேட்டுக்காக இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட போயிட்டு வரேன். பாய். வீடியோ ஃபுல்லாக பார்த்தானே ஹார்ட் ஃப்ரம் கேடிஜி. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்துட்டு இந்த வேரிஸ் மீட் பற்றி உங்களுக்கு ஒரு தாட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்ல கேம். ஓகே கைஸ், போயிட்டு வரேன். டாடா.